ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு முறை தோல்வி வந்துட்டாலே ஒரு தடவை தான் தோத்துருப்பாங்க. வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனையில உடனே விரக்தி வந்துருது, சோர்வு வந்துருது, கண்ணீர் வந்துருது, அப்புறம் கோபம் வருது, யாரை பார்த்தாலும் எரிச்சல் வருது, யாரை பார்த்தாலும் எரிச்சல் வருது. அவ்வளவுதான், இனிமே நம்ம வாழ்க்கையில எந்திரிக்கவே முடியாதுங்கிற எண்ணம் வந்துருது. இது ஒரு சிலருக்கு. இன்னும் ஒரு சிலருக்கு எப்படின்னா, தோல்வி வந்தாலுமே அவங்களுக்கு என்ன இருக்கும்னா, எப்படியாவது ஜெயிச்சிடணும்னு. ஆனா வழி தெரியல. ஒரு கேட்டகரி சொன்னேன், ஒரு குரூப் சொல்றேன். தோல்வினாலே ஒரு தடவை தோத்துட்டாலே அவ்வளவுதான், வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, விரக்தி, சோர்வு, கண்ணீர், கோபம், எரிச்சல், கசப்பு எல்லாம் வந்துருது. ரெண்டாவது குரூப் எப்படின்னா, ஒரு தடவை தோத்தா அடுத்து அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இதுலயும் நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும்னு தோணுது. ஆனா என்ன தெரியல, வழி தெரியல. மூணாவது ஒரு குரூப் இருக்கு, தோத்தாலும் நான் எழும்புவேன். எத்தனை பேர் மூணாவது குரூப்ல இருக்கீங்க? ஏன் தெரியுமா? நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, கிறிஸ்துவின் வெற்றி இந்த காலை வேளையிலே என்னுடைய வெற்றி. அதனால நான் மறுபடியும் எந்திரிப்பேன். தோற்று போன மாதிரி தெரிந்தாலும், இல்ல தோத்தே போயிருந்தாலும், நான் மறுபடியும் எழும்புவேன், மறுபடியும் நான் ஜெயிப்பேன். இதே காரியத்துல ஜெயிப்பேன்.